சென்னை கோயம்பேட்டில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சொந்தமாக திருவள்ளூர் அடுத்த தொழுவூரில் உள்ள கல்லறை தோட்டத்தில் சடலம் புதைக்க எதிர்ப்பு. சென்னை கோயம்பேட்டில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் யாரேனும் உயிரிழந்தால் அவர்களது சடலங்களை கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள கல்லறையில் புதைத்து வந்தனர். ஆனால் தற்போது அங்கே இடமில்லாததால் திருவள்ளூர் மாவட்டம் தொழுவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 5 ஏக்கர் நிலம் வாங்கி அதனை கடந்த 2020ஆம் ஆண்டு தொழுவூர் கிராம பஞ்சாயத்தில் இந்த இடம் கல்லறைக்காக என தீர்மானம் நிறைவேற்றி அதனை முறைப்படி ஆட்சியர் வருவாய்த்துறையினரிடம் சமர்ப்பித்து தடையில்லா சான்றிதழ் பெற்றனர். இந்நிலையில் சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவர் ஒருவர் உயிரிழந்ததால் அவரது உடலை முதல் முறையாக கல்லறையில் மாலை அடக்கம் செய்தனர். இதனை அறிந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு அடக்கம் செய்த உடலை தோண்டி எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. மேலும் வெளியூர்களில் உயிரிழப்பவர்களின் சடலங்களை புதைக்க இங்கே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் உடலை தோண்டி எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். கிட்டத்தட்ட மாலை 6 மணி முதல் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்ந்து வாக்குவாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் கோட்டாட்சியர் கற்பகம் நேரில் விசாரணை மேற்கொண்டார். அப்போது கிறிஸ்தவர்கள் சார்பில் கல்லறை அமைப்பதற்கான அனைத்து ஆவணங்களும் உள்ளது. அதனால் புதைத்த உடலை தோண்டி எடுக்க முடியாது என்றும் இது சம்பந்தமாக முறையாக கிராம மக்கள் சார்பில் புகார் மனு அளித்தார். விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்த அவர் மேலும் இது சம்பந்தமாக பிரச்சினை செய்தால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இதனால் தொழுவூர் பகுதியில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த போராட்டம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. மேலும் ஊராட்சித் தலைவர் மற்றும் வருவாய்த்துறையினர் கையூட்டு வாங்கிக் கொண்டு தடையில்லா சான்றிதழ் வழங்கியதாகவும் இங்கு கல்லறை கட்ட அனுமதிக்க கூடாது என புகார் மனு அளிக்க உள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். பேச்சுவார்த்தை நடத்துறோம் நாங்க வந்து ஆர்டிஓ வர வைக்கிறோம், தாசில்தார் வர வைக்கிறோம், இருங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் அட்வொகேட்ஸ் இருக்கீங்க, எங்களை ஏதோ ஒரு ரெப்ரசன்டேஷன் ஏங்க நீங்க எங்களை பண்றதுக்கு இவங்க வந்து விடல. யாரு கையை கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்களா? எங்களை வந்து பேசி சமாதானம் பண்ண போலீஸ்ல எனக்கு பிடிக்காத விஷயம் இதுதான். ஒரு ஆர்டர் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னா கூட பண்றது இல்ல. இன்ஸ்பெக்டர் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லி மேடம் அந்த ஆர்டர் கேன்சல் என்ஓசி கேன்சல் பண்ண சொல்லி தாசில்தார் ஆர்டிஓக்கு பரிந்துரை பண்றாரு. 3 முறை என்கொயரி நடக்குது. விசாரிக்கட்டும். 3 முறை என்கொயரி நடக்குது. ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்களா சார்? நான் பெண்டிங்ல இருக்குது. உங்க பேர் என்னங்க? முனுசாமி. இந்தம்மா கவிதா 2 பேரும் சொல்லுங்க. whether any order has been passed or what? Passed இல்லங்க மேடம். whether it is passed or what? Pending. It is pending. Why can't you approach a court? போயிருக்கமே. சரி, அதுல என்ன டிஸ்போசல் கொடுத்திருக்காங்க? ஐயா நம்பர் ஆகிது. பேப்பர் பப்ளிஷன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எத்தாச்சுங்கடா. முதல் நாளே வந்துச்சு. ஹியரிங் டேட் 5ஆம் தேதி வருது. சரி, அதல இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுப்பாங்க எப்படினாலும். அதல அன்னைக்கு நாம பாத்துக்கலாம். இப்போ என்ன விஷயம்? போடறது பச்சை கூடாது. பணத்தை பொதிக்க கூடாது. யார் பொதிக்கறா? பொதிச்சிட்டாங்களா? பட்டாளத்துல இருந்து கொண்டு வந்து இங்க பொதிச்சிட்டாங்க. சரி, ஓகே. பட்டாளாண்டுங்கறீங்க. ஆர்டர்ஸ் ஏதோ வச்சிருக்காங்கன்றீங்க. அதுல ஏதாவது ஸ்டே இருக்கா? Why can't you get a stay? இல்ல மேடம். சரி மேடம். உங்க எல்லாருக்குமே தெரியும். திசை திருப்பாதீங்க. என்ன 2000ல பண்ணாங்கன்றீங்க. கொரோனா டைம்ங்கறீங்க. இன்னைக்கு என்ன நாள்? 2024. 4 வருஷமா why can't you approach the court and get an order? Stay. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாங்க நடவடிக்கை என்ன நடவடிக்கை? 3 முறை என்கொயரி பண்ணீங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இல்ல 3 முறை என்கொயரி பண்ணீங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கலெக்டர் மனு கொடுத்தா அவர் என்ன நடவடிக்கை எடுக்கல? நாங்க எடுக்கல. நீங்க நடவடிக்கை எடுக்கறதுல கேளுங்க மிஸ்டர் முனுசாமி. இல்லனா எத்தி வெளிய போடுவோம். அவ்வளவுதான் எங்க முடியும். அப்படியே சரி, உங்களால முடியல மேடம். அரசு அனுமதி கொடுத்தீங்களா? யாரா போறாங்களோ அவங்கள எல்லாம் பிக் பண்ணுங்க. ஊய் அரசு பண்ணுங்க. ஒரு அதிகாரி போல I have seen these people again.
Do what I say. And that's it. என்ன முடிவு சொல்றீங்க? கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப அது வரைக்கும் எத்தனை நாள்